என்னடா இவ்வளோ நாள் இது கூட தெரியாமல் இருந்திருக்கிறோமே அப்படின்னு தான் இருந்துச்சு. எஸ்டர்டே நான் ரேண்டமாக யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், நவராத்திரி கிராஃப்ட் ஐடியான்னு இருந்துச்சு. என்னது நவராத்திரிக்கெலாம் கிராஃப்ட் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்புறம் நான் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய கிராஃப்ட் இருந்தது. க்ரீட்டிங் கார்டு, அப்புறம் டான்ஸிங் டால் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அது என்னவோ எனக்கு அவ்வளோ பிடிக்கல. சரி என்ன மாதிரி கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு தான் எப்பயுமே யூனிக்காக செய்யறதுனா பிடிக்குமே. ஸோ அதனால தான் இந்த கிராஃப்ட் பிக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னையோட தீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான தீம் தான். துர்கா காட் வந்து லைன் மேலே உட்காந்துருக்கோம் இல்லையா? ஸோ வந்து அந்த லைனை புல் பண்ணால் அந்த காடு கீழே வர மாதிரி தான் வந்து இன்னையோட தீம். ஸோ ஒன் ஆஃப் த யூனிக் தீம். நவராத்திரிக்கு கிராஃப்ட் செய்யணுன்னே தெரியாமல் அதுக்குள்ளே நான் தீபாவளிக்கே செய்ய போயிட்டேன். சரி இதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 days வந்து நவராத்திரிக்காக கிராஃப்ட் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த கிராஃப்ட் செய்ய ஃபஸ்ட்டு துர்கா காட் வந்து கொஞ்சம் சிட்டிங் பொசிஷனில் லைன் மேலே உட்காந்துருக்க மாதிரி வேணும். ஸோ அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைனையும் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேப்பரை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடு எட்ஜஸில் வந்து அந்த காடை வரைஞ்சிட்டு இந்த சைட் பேப்பர் நம்ம புல் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து லைனை ஒட்டிக்கோங்க. அதை வந்து இப்படி பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த காடு கீழே வரணும். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. எனக்கு கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்து இது கரெக்டாக வருமா அப்படின்னு யோசனையில் தான் இருந்தது. ஏன்னா அந்த பால் வந்து இடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. பட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துச்சு. அப்போ நல்லா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.